3, 2, 1. உலகில் எங்கும் பரவி இருக்கும் தமிழாய் இணைந்த உறவுகளுக்கு முதற்கண் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்களில் ஒரு லபஞ்சனா. பிஏக்குள்ளே போகும் முதல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மொத்தமாக எல்லாமே பண்ணுங்கோ. ஆனால் மட்டும் என்ன கைவிட வேண்டாம். நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தால் தான் மற்ற வீடியோவுக்கு அப்லோட் பண்ண எனக்கு ஊக்கமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் மறக்க வேண்டாம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு எல்லா பேசுனா நான் எப்போவும் இதில் தமிழாச்சு. இந்த வீடியோவில் பார்த்த முதல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த மேலே இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் பார்க்க கண்ட மட்டக்களப்புள்ள சுற்றுலாத்தலமாக உண்டாக தொல்பொருள் நிலையமாக இருக்கும் மட்டக்களப்பின் உள்ளாண்ட கோட்டை. இது மட்டக்களப்பு சந்தில் இருக்குது. இது பழைய காலத்தின் கோட்டை ஆகும். இது வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது கணக்க விஷயங்கள் இருக்குது நான் நினைக்கிறேன். நான் இங்கே எந்த முண்டனா வண்டி இருக்கேன், பட் வீடியோ எடுக்கலை. காரணம் அவங்க குழுப்பாக வந்தாங்க. ஸோ அதில் சின்ன சின்ன மூமெண்ட் நான் அட் பண்ணிக்க இந்த வீடியோவில். வாங்க வீடியோவில் போகலாம். கோட்டின் முன்வாசல் பகுதி முன் ஒப்பனில் ஒரு பியங்கி ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் 2 மீன்கள் வாலின் மேலே ஒரு புத்தகம் போல் இருக்குது. அந்த புத்தகத்தில் கோட்டையின் வரலாறு, கோட்டையின் வரைபடம் முழுவதும் விளக்கமாக உள்ளது. வேணுமென்றால் போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு தெளிவாக உள்ளது. இந்த வரலாறுகளை ஒரு தகடு மூலம்தான் அதன் மேலே தான் எழுதி வச்சிருக்கிறார்கள். காரணம் எப்போவும் இந்த காலத்திலும் இந்த வரலாறு அழைக்க முடியாதபடிதான் செய்திருக்கிறார்கள். அடுத்த மேலே இதுதான் கோட்டையின் நுழைவாழ்வு. இந்த வழியாக தான் மேலே போகணும் கோட்டை உள்ள. இப்போ முன்னால் ஏதோ நோட்ஸிட்டு உண்டு பண்ணாங்க இந்த காலத்தில் நண்டு உள்ளது. பிறகு உள்ளே போகும்போது ஒரு குகை உள்ளே போக போல் இருக்குது. இப்போ எந்த சட்டிக்குள்ளே மட்டக்களப்பின் மேப்பும் இப்போ மட்டக்களப்பின் என்னென்ன இடங்களில் டிஎஸ்ஓஃப் இருக்குது அந்த மூலம் படங்கள் மூலமாக காட்டுவார். இதான் கச்சேரி. இது முன்
ஓப்பன் பண்ணுது. அதே முன்னால் ஒரு பிள்ளை குழந்தை இருக்குது. அடக்க பார்க்க அங்கே பக்கம் போனால் படிக்கட்டு ஒன்று இருக்குது. அந்த படிக்கட்டில் தான் மேலுக்கு போகணும். கோட்டின் மேல் பகுதியெல்லாம் போகணும். கீழே கச்சேரி அலுவலாம் பார்க்கலாம், மேலே கோட்டையை பார்க்கலாம். இப்போ நான் கோட்டின் மேல் பகுதியில் படிக்கட்டு மூலமாக சென்று கொண்டிருக்கேன். இதான் கோட்டையின் படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டு மூலம் தான் மேலுக்கு போகலாம். இதை விட வழி இல்லை மேலுக்கு போகிறதுக்கு. முதலாக இங்கே வந்து பார்த்ததுக்கு நானே ஆச்சரியப்பட்டுள்ளேன். இல்லை, இந்த கோட்டை இப்படியா இருக்குது என்று. இந்த கோட்டையை சுற்றி அகழி என்று இருக்குது. அதை வந்தால் சுற்றி தனியாக இருக்கும். அதுக்குள்ளே முல்லை எல்லாமே இருக்கும். இடைகள் டக்கண்டு உள்ள பலம் முகாதபடி தான் அந்த அகழி அமைத்து உள்ளது. நம்முடைய கோட்டைகளையும் இல்லை பழைய கால கோட்டைகளையும் அகழி ஒன்று இருக்கும் கட்டாயமாக. அகழி தாண்டியான் கோட்டைக்குள்ளே போகலாம். அந்தளவுக்கு மடைய நுட்பமாக செயல்படுத்துவாங்க எங்களுடைய முன்னோர்கள். இந்த கோட்டையை பார்க்கணுமென்றால் ஈவினிங் டைமில் போய் பார்க்குங்க. காரணம் பைக் டைம் போனால் பார்க்கவே முடியாது. ஈவினிங் டைம் என்றால் கூலாக இருக்கும், வடிவாக பார்க்கலாம். நான் இப்போ கோட்டை மேல் பக்கத்தில் நிற்கிறேன். இந்த மூலையில் இருக்குது. அதான் அந்த காலத்தில் செக்குட்டிகள் நிற்கிறான் கோட்டையின் பாதுகாவலாக. ஏன்னா ஏதாவது எதிர்கள் வந்தால் அங்கே நின்று வேட்டை அழிப்பார்கள் அங்கே தான். ஸோ இந்த கோட்டையை ஒல்லாண்ட கோட்டை ஆகும். நம்ம இலங்கையில் ஒல்லாண்ட ஆங்கில போர்த்துகீச ஆட்சிகள் இங்கே நடந்துப்பட்டது. அதுக்கு முன்னால் தான் அயச்சன் ஆட்சிகள் நடந்தது. 1948ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் நடந்துகட்டியான் இலங்கை சுதந்திரப்பட்டது. ஒல்லாண்ட போர்த்துகீச ஆங்கில வந்த காரணம் இலங்கை ஒரு எழில்மிக்க நாடாகும். அது தமிழ செல்மிக்க நாடாகும். ஏன்னா இலங்கையில் எல்லா வளமும் இருக்குது. நீளம், எண்ணெய், எத்தனைகள், கழுவாடு, கழுவப்பட்ட தேயிலை, தென்னை, பனை எல்லாம் சகவிலமாக வளங்கள் இங்கே இருக்குது. அதுக்காக இங்கே வந்தவங்க. அது தமிழ ஆங்கிலேயர்கள் எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்துருக்குது. வடக்கிலும் கிழக்கிலும் இப்போ மத்திய பகுதியிலும் போராட்டங்கள் நடந்திருக்கு. கண்டியில், நாட்பானம், மட்டக்களப்பில் இல்லாத சகவிதமாக இடங்களில் போராட்டம் நடந்திருக்கு. இந்த இது நம்ம பாதுகாக்க வேணும். காரணம் இதெல்லாம் தொன்மையான இடமாகும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் இப்போ இதை பார்த்து போக நம்ம கோட்டை என்று. நம்ம நாட்டில் மற்றவங்க கோட்டை இருந்தால் செய்யாகுமா இல்லையே. எங்கள் நாட்டில் நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம். அடுத்த மேலே நம்முடைய தொல்பொருள் காப்பியங்கள், தொல்பொருள் நிலையங்கள் இல்லாமல் நாங்கள் தான் பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம அழிந்தாலும் நம்ம வரலாறு அழியக்கூடாது. எனக்கு இதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்த இலங்கை ஒரு சுற்றுத்தலமாக இப்போ வரைக்கும் இருக்குது. காரணம் சுற்றுச்சூழலில் அதிகமாக பழக நாடாக இலங்கை தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஏன்னா இலங்கை அவ்வளோ மகிழ்வான இடம், உங்களுக்கு தெரியும். இப்போ வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகிறார்கள். ஒழுக்க மட்டக்கப்போ இங்கே கோட்டையை பார்த்து போங்க. அடுத்த மேலே மட்டக்கப்போல கணக்கு இடங்கள் இருக்குது. பாத்துக்கூடா, காந்தி பார்க்கு, கடலுக்கு பாலம், கடலுக்கு பீச், பலவிதமான இடங்கள் இருக்குது. ஸோ உங்கள்
குடும்பத்தோடு இங்கே வந்து ஷேர் பண்ணலாம், அதை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் தனியாக வந்திருக்கேன். காரணம் மற்றவங்களோட வந்தால் வீடியோ எடுக்க முடியாது. சரி நான் வந்து நல்லா தானே, அதான் இப்போ வந்திருக்கேன். நான் இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் இவ்வளோ தூரமே இருக்குது சுற்றி பார்க்க. நான் இப்போ நான் கற்றுக்கொண்டிருக்கேன். காரணம் ரொம்ப நேரம் ஆகும் என்னை சுற்றி பார்க்க, அவ்வளோ பெரிய இருக்குது இந்த இடம். கோட்டின் மேல் பகுதியில் உள்ள பின்பக்கம் இதில் ஒரு பெரிய நினைவு சின்ன ஒன்று இருக்குது. அதை பின்னால் சுற்றி வரலாம் கோட்டையை. இந்த பகுதியில் நின்று பார்த்தால் வழியால் நல்லா இருக்கும். வழி சூழல் பார்க்கும்போது நான் அந்தளவுக்கு தண்ணி சூழலாக தான் இருக்குது இந்த இடம். இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல இடமாக இருக்கிற இந்த இடம். அதமில்ல எங்கள் கோட்டையை எப்பவும் அழியாமல் பாதுகாக்க கடமை எங்களுடைய ஆகும். இந்த கோட்டையை பாதுகாக்கணுக்காக தான் மட்டக்களப்பு உள்ள மாநகர சபையால் கச்சேரி பீசலும் இங்கே மாற்றியுள்ளார்கள். காரணம் இதெல்லாம் நம்முடைய வரலாறு சான்றிதழ்கள், அதான் பாதுகாக்கணும். என்னதான் இங்கே கச்சேரி, இப்போ காணி பதிவு, இப்போ வனவாச எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ எந்த கவலை இல்லாமல் அரசாங்கத்தில் இங்கே சேர்த்து கொள்ளலாம். இப்போ நான் கோட்டின் இடப்பக்கத்தின் உள்ளாக போய்கொண்டிருக்கேன். இங்கேருந்து பார்த்தால் நேராக இருக்கும் கள்ளகிரி பாலத்தை காணலாம். ஏன்னா கள்ளகிரி பாலத்துக்கும் இந்த கோட்டைக்கும் ஒரு பாலமாக உள்ளது இந்த ஆறு. அதே நேரத்தில் வெளி மாவட்டத்திலிருந்து இந்த கோட்டையை பார்க்க வருகிறார்கள். காரணம் உள்ளானக்கோட்டை பார்க்கணும், தமிழுடைய கலாச்சாரத்தை பார்க்கணுன்றதுக்காக சிங்களவர்கள் கூட வந்து பார்க்குறார்கள் இந்த கோட்டையை. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய காலத்தின் அழியாத சொத்துக்கள், சின்னங்கள். வல்லநாட்டிலிருந்து வரைக்க ஆக்களமும் வெளி மாவட்டத்திலிருந்து வர ஆக்களமும் மட்டக்களப்பு சுற்றி பார்க்காம போனதில்லை இது வரைக்கும். காரணம் அந்தளவுக்கு அழகுமிக்க மாவட்டமாக இந்த மட்டக்களப்பு காணப்படுகிறது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை மீன்பாடும் தேனாறு என்று அழைக்கப்படுகிறது. காரணம் இங்கு உள்ள மீன்கள் எல்லாம் தானாகவே பாடுகிறது. நானும் அதை கேட்டு உள்ளேன். இந்த மட்டக்களப்பே இவ்வளோ அழகாக இருக்கும்போதோ இந்த ஊர் மக்கள் எப்படி ஆனாங்கன்னு சொல்ல வேணுமோ இல்லையானே. கொஞ்ச நேரம் படகு பார்த்து தானாங்க ஓகலியோட உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட மக்கள் இந்த ஊர் மக்கள். அதமேல பண்டாரை வாழ்வாக்கும் ஊராக இந்த ஊர் முக்கியமாக சொல்லலாம். காரணம் பல பெரிய வாழ்க்கையில் இந்த ஊர் மறக்க முடியாது. ஆனால் இந்த கோட்டையிருந்து வழியை பார்க்கும் போதும் அவளுக்கும் அழகாக தெரிகிறது வழி சூழலாம். அதேமேல இந்த சுவ பாதுகாப்பால் உள்ளது இப்போ வரைக்கும். நான் அந்த ஊர் சோங்கா இருக்கு. இப்போ மேலே வியாட்டுத்துறை
பல பல துறைகள்லாம் உள்ளது. இப்போ இங்கே வந்தால் தங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யலாம். இந்த கோட்டையின் நேராக கோட்டை பூங்கா உள்ளது. அந்த பூங்காவை நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுகிறேன். இப்போ இந்த கோட்டையை உங்களுக்கு தேவை இருந்தால் வந்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலியாக கூட்டி வந்து உங்கள் டைமை இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க படிக்க பிள்ளைகளை இங்கே வந்து காட்டுங்க. ஏன்னா வடக்கு சண்டனுக்கு நம்மளோட வளங்களை சொல்லி கொடுக்கணும். பியண்டும் வாழ்ந்தும் வளர்ந்தும் சட்டும் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய தொல்பொருள் நிலைகளை எங்களுடைய வீர கடைகளால் நாங்கள் பாதுகாக்கணும். காரணம் இதை விட்டால் எங்களை விட்டால் யாருமே இல்லை. நம்மளை நாம தான் பாதுகாக்கணும். அடுத்த மேலே எங்களுடைய வீர சாதங்களை உலகாய பண்ணணும். இதுதான் எங்களுடைய பின் முக்கியம் தத்துவம். இதை நான் நினைக்கிறேன். நான் சொல்லிட்ட சரி என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முதல் முக்கியம் படிக்க பிள்ளைகளுக்கு இது ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்க லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மேலே இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.